பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 91 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறாரு, நான் கர்த்தரை நோக்கி நான் நம்பி இருக்கிறவர் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அவர் தேவனை நம்பி இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை நினச்சி ஒருவேளை பதட்டப்பட்டுட்டு இருக்கலாம். இது எப்படி நான் செய்து முடிப்பேன், இந்த டைம்குள்ளே இது செய்ய முடியுமா, என்னால் எனக்கு அது கேட்ட ஞானம் இருக்கா, பலன் இருக்கா, எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு பல காரியங்களை நினச்சி நம்ம கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் அந்த கலக்கம் எல்லாம் மாறணுன்னா அதுக்கு ஒரே வழி நம்ம தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தான். When we trust in him, we can also rest in him. அதாவது நம்ம அவரை நம்பும்போது அவருக்குள்ளே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஒரு மன அமைதி தருவார். ஏன்னா அவர் நம்பத்தக்க தகப்பன். அவரை நம்ம முழுமையாக சார்ந்து நம்பலாம். அதுதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் கூட இருக்கும். நம்ம சுய புத்தியின் மேலே சாயாமல் நம்ம வழிகளெல்லாம் அவரை நினைக்கும் போது அவர் நம்மளுடைய பாதைகளை செவைப்படுத்துவார் அப்படின்ட்டு இருக்கும். சங்கீதம் 37 கூட அதை பற்றி நம்ம வாசிக்கலாம். அவரை ட்ரஸ்ட் பண்ணும்போது நம்ம வழிகளை எல்லாம் நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார். ஒன்றும் நமக்கு குறைவுபடாது. நம்மளுடைய காரியங்களெல்லாம் அவர் மேலே ஒப்புவித்து, அவரிடத்தில் ஒப்புவித்து, when we commit all our concerns to the Lord, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார், அவர் சித்திக்க பண்ணுவார். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. இன்னைக்கு கூட நீங்கள் எதை நினச்சி கலங்குறீங்களோ, எந்த பாரம் உங்கள் இருதயத்தை அழுத்தி உங்களை ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுருக்குதோ, அதை அப்படியே நீங்கள் தேவனிடத்தில் நம்பி கொடுங்க. நம்பி கொடுக்கும்போது, நம்பி ஒப்பு வைக்கும்போது அவரே அந்த காரியத்தை நின்று உங்களுக்கு நடத்தி தருவார். நீங்கள் அமைதியாக உட்காந்து இளைப்பாறலாம். ஸோ ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, இப்பொழுதும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுதும் நம்பி இருக்கிற கண்மலையாக எங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. whenever we are faced with trials அப்பா, ஏதோ ஒரு டெஸ்ட் ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நபர் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க. someone to whom we can run into. உங்ககிட்ட நாங்கள் ஓடி அடைக்கலம் புகலாம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு நம்பத்தக்க தகப்பனா, நம்பத்தக்க தேவனா எங்களுக்கு நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறது மாதிரி எங்களுடைய காரியங்களை நாங்கள் உங்களை நம்பி ஒப்புவிக்கும்போது நீங்கள் எங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றது மட்டும் இல்லை, எங்கள் மனசுக்கு அமைதலை தர்றது மட்டும் இல்லை, எங்களுடைய காரியங்களை நேர்த்தியாக அழகாக செய்து முடிப்பீங்கப்பா. எங்களுக்கு ஒருவேளை எங்களுடைய காரியங்களை செய்கிறதுக்கு தேவையான பலன், ஞானம், நேரம், ஆள்பலம் எதுவுமே எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்ப்பா. ஆனால் நீங்கள் செருபாபேலுக்கு வாக்கு கொடுத்தது மாதிரி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் ஆவியினால் எல்லாமே செய்து முடிப்பீங்கப்பா. எங்கள் கையை கொண்டே நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதுக்கு எங்களை நீங்கள் சாட்சியாகவும் நிறுத்துவீங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுது உங்களை நோக்கி ஜெபிக்கிற அவங்க பாரத்தை ப்ளேஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டு அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் பீஸ் நீங்கள் கட்டளையிடுறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.